திருமணஞ்சேரியில கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததா நாங்க போயிட்டு இருக்க இடம் திருப்பாம்புரம். பிரசித்தி பெற்ற ராகுகேது ஸ்தலங்கள்ல இந்த திருப்பாம்புரமும் ஒண்ணு. ஜாதக கட்டங்கள்ல ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க இந்த தலத்துக்கு வந்து சாமி கும்பிட்டீங்கன்னா அவங்க கஷ்டங்கள்லாம் கட்டாயம் தீரும். ராகுகேதுவால பாதிப்பு இருக்கிறவங்க இந்த திருப்பாம்புரம் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆதிசேஷன் குளத்துல நீராடணும். ஆதிசேஷன் குளத்துல நீராடிட்டு கோயிலுக்குள்ள போய் விளக்கு ஏற்றிட்டு அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நம்ம பேரால அர்ச்சனை செய்யணும். அடுத்ததா அங்க இருக்கக்கூடிய ராகுகேதுக்கு முன்னாடி போய் பூவாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனைகள் செய்யணும். நாம அர்ச்சனை செஞ்ச பூவையும் குங்குமத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். நாம அங்க என்ன வேண்டுதல் வேண்டிக்கிட்டோம் அப்படின்றத மனசுல நினைச்சு நம்ம பூஜை அறையில வச்ச மஞ்சள் துணியை 48 நாட்கள் வச்சு நம்ம பூஜைகள் செய்யணும். நம்ம வேண்டிக்கிட்ட வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த மஞ்சள் துணியை இந்த ராகு கேது ஸ்தலமான திருப்பாம்புரத்துக்கு எடுத்துட்டு வந்து இந்த கோவில் உண்டியல்ல போற்றணும். நாங்க நவகிரகம் கோயில்களுக்கு போன ஃபுல் வீடியோ இந்த டைட்டிலுக்கு மேல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.